ரவீந்திரநாத் சார், இப்போ மேடம் அம்மா சசிகலா அவங்க இந்த மருத்துவத்துறை பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்க இன்றைக்கி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 15,000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள், பிடிஎஸ் மற்றும் துறை சார்ந்த 5,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு 200க்கு 225 இருந்த அப்படித்தான் இருந்தது. இன்றைக்கு 372 மெடிக்கல் காலேஜுகள். இவ்வளோ பெரிய துறையில் அனைத்தும் ஒப்பந்தத்துறை ஆளுமைகள். மருத்துவர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், உயிரை காப்பதற்கு நடந்த இந்த ஒரு பெரிய வேள்வி, அதை சார்ந்த துறை இன்னைக்கு அவலத்திற்கு உள்ளாயிருக்கிறது. இந்த புள்ளி கணக்கை அவங்க வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் எங்களுடைய சமூக சமத்துவ டாக்டர் சங்கம் இந்த ஒப்பந்த முறை, தற்காலிக முறை, அவுட் சோர்சிங் முறை என்பதை முழுமையாக எதிர்க்கிறது. உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கையில் நடைமுறைக்கு வந்த பிறகு மருத்துவத்துறையிலும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள் அனைவரையுமே ஒப்பந்த முறையில் பணி நியமனத்தக்கூடிய போக்கு இந்தியா முழுவதும் வந்திருக்கு, தமிழ்நாட்டிலே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இது ஒரு வித்தியாசமான மாடல்னு சொல்கிறாங்க. அவங்கன்னா இந்தியா முழுவதும் என்ன நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ அதைத்தான் தமிழ் அரசு நடைமுறைப்படுத்துகிறது. இது மிகப்பெரிய பாதிப்பை இன்றைக்கு உருவாக்கி கொண்டு வைக்கிறது. தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையில் பணி நியமனங்கள் காலதாமதம் ஆகக்கூடாது என்பதற்காக தான் டிஎன்பிஎஸ்சி என்பதிலிருந்து எம்ஆர்பி என்ற ஒரு புதிய துறையை உருவாக்கினாங்க. மிக விரைவாக பணி நியமனங்கள் மருத்துவத்துறையில் உருவாக்கப்பட வேண்டும் தான் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லக்கூடிய மருத்துவத்துறை பணி நியமன ஆணையம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. எனவே அவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த எம்ஆர்பி மூலமாக தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தி கவுன்சிலிங் நடத்தப்பட்டு அதன் மூலமாக பணியில் சேரக்கூடிய செவிலியர்களை ஏன் ஒப்பந்த முறையில் போட வேண்டும் என்பது மிகப்பெரிய கேள்வி. எனவே இந்த ஒப்பந்த முறை என்பது செவிலியருடைய வாழ்வாதாரத்துக்கு எதிராக இருக்கிறது, அவர்கள் உரிமைகளை பறிக்கக்கூடியதாக இருக்குது. இது என்ன அர்த்தம்னாக்க, நான் உனக்கு நிரந்தர பணி தரேன், ஆனால் நான் சொல்கின்ற காலம் வரை எனக்கு குறைவான ஊதியத்தில் வேலை செஞ்சு எனக்கு சேவை செய்ய என்று சொல்லக்கூடிய ஒரு போக்கு தான் அது. அப்போ எம்ஆர்பி மூலமாக தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்ட செவிலியர்களை உடனடியாக நிரந்தர அடிப்படையில் நியமிக்காமல் நீங்கள் 7-8 வருஷத்துக்கு வெறும் 8,000, 9,000, 10,000 என்ற ஊதியத்தில் பணியாற்ற வேண்டும் சொல்லி பணி நியமனம் செய்யக்கூடிய ஒரு முறை, கடுமையான உழைப்பு சுரண்டல் இது. ஆமாம், இதுக்கு இந்த முறைக்கு காரணமே உலக வங்கி தான். இது போன்ற திட்டத்தை ஃப்ரான்ஸில் நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஃப்ரான்ஸில் மக்கள் கொந்தளிச்சாங்க, உழைக்கும் மக்கள் கடுமையான போராட்டம் பண்ணாங்க. 2 ஆண்டுகள் அரசுக்கு இலவசமாக சேவை செய்யணும், இல்லைன்னா குறைந்த ஊதியத்தை சேவை செஞ்ச பிறகு தான் பணி நிரந்தரம் என்று சொல்லி ஃப்ரான்ஸ் அரசு கொண்டு வந்துச்சு. அப்போ பாரிஸை கொந்தளிச்சது. அப்போ அப்படிப்பட்ட போக்கு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேசிய சுகாதார இயக்கத்தின் மூலமாக எல்லா பணிகளுமே ஒப்பந்த முறை, தற்காலிக முறை, அவுட் சோர்சிங் முறையில் மாற்றப்படுகிறது. மாவட்ட சொசைட்டிகள் மூலமாக ஒப்பந்த முறையில் நியமிக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஆபத்து. இப்போ அரசாங்கம் நேரடியாக ஒப்பந்த முறையில் நியமித்தால் அதில் போராடி பணியினர் பெறுவதற்கான வாய்ப்போடு இருக்குது. ஆனால் இந்த சொசைட்டி என்று உருவாக்கி அந்த சொசைட்டி மூலமாக உருவாக்கின்ற பொழுது அந்த சொசைட்டியை பின்னால் தனியார் மயமாக்கின்ற பொழுது இந்த செவிலியர்களுக்கு அரசு நிரந்தர பணி வழங்க வேண்டிய பொறுப்பு இருக்காது. அப்போ இந்தியா முழுவதும் இன்றைக்கி ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அதே போலவே துணை சுகாதார நிலையங்கள்லாம் தனியார் மயமாக்கப்படுகின்றன. வதானி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனம், அதாவது மிகப்பெரிய பணக்காரர், அம்பானி அதானி மாதிரி வதானி, அவர் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நாடு முழுவதும் ஏராளமான மருத்துவ மையங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். அரசு மருத்துவமனைகளை அவர் கையகப்படுத்தி அரசாங்கம் அவருக்கு வழங்கி விஷ் ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின் மூலமாக ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், அதே போல் பல மாநிலங்களில் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் என்று அந்த அமைப்பு நடத்துகிறது. அவர் ஐகேட் என்று சொல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கியவரில் அவரும் ஒருத்தர். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்றைக்கி யுஎஸ்எய்டுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனத்தோடு சேர்ந்து கொண்டு இந்தியா முழுவதும் பிரைமரி ஹெல்த் சென்டரையும் துணை சுகாதார நிலையங்களும் நடத்தக்கூடிய ஒரு இதை உருவாக்குறாரு. அப்போ அதை தமிழ்நாட்டில் எதுக்காக அதை சொல்கிறேன்னாக்க, தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி மாவட்ட சுகாதார சங்கங்கள் மூலமாக நியமிக்கின்ற பொழுது எதிர்காலத்தில் அந்த சங்கங்களை வதானிட்டு கொடுப்பது வாய்ப்பு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் கூட சில மருத்துவமனைகளை தனியார் கொடுப்பதற்கான முயற்சி பண்ணாங்க, இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கிற புற்றுநோய் மருத்துவமனை, கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற மனநல காப்பகம், மனநல மருத்துவமனை, இவற்றெல்லாம் தனியார் கொடுப்பதற்கான முயற்சி தமிழ்நாடு அரசு செய்தது. அப்போ நாங்கள் எதிர்ப்பு குரல் கிளம்பியதெல்லாம் நிறுத்திட்டாங்க. அப்போ தமிழ்நாடு முழுவதும் எல்லா மருத்துவமனைகளையுமே நிரந்தர பணி என்பது இல்லாமல் எல்லாவற்றையுமே ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கிறாங்க. இப்போ சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னாக்க மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறை பணியாளர் அனைவரையுமே ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்வதற்கான இன்றைக்கி விளம்பரங்களை செய்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி செய்கின்ற பொழுது அதில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படாது. அப்போ சமூக நீதியை காக்கின்ற அரசு என்பது சமூக நீதிக்கு எதிராக செயல்படக்கூடாது. ஏற்கனவே நிரந்தர அடிப்படையில் பணியாற்றிய பல பேரையும் கூட அதை பணி நீக்கம் செய்யக்கூடிய போக்கு இன்றைக்கு தலைதூக்கியிருக்கிறது. அப்போ இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அவங்க அரசுகிட்ட கான்ட்ராக்டர் இருந்தாங்க. அவங்க ஏற்றாலும் 20,000 ரூபா ஊதியம் வாங்கினாங்க.
அவர்கள் வந்து பணி நீக்கம் பண்ணிட்டு மீண்டும் பணி நியமனம் செய்த பொழுது அவங்க ஊதியத்தை குறைத்தோடு மட்டுமல்லாமல் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அது சமூக நீதிக்கு எதிராக இருந்து நாங்கள் குரல் கொடுத்தோம். அப்போ இது போன்று பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் தொடர்ந்து வந்து சமூக நீதிக்கு எதிரான ஒரு போக்கு இருக்கிறது. அதே போலவே இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படவில்லை, ரொம்ப குறைந்த ஊதியத்தில் இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் முடிவு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு வந்து தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. எனவே இந்த செவிலியருடைய கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை. எப்பொழுது செவிலியர் வந்து ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்கின்ற போக்கு தமிழ்நாடு துவங்கியதோ அப்பொழுதே சமூக சம்பந்த டாக்டர் சங்கம் மிக கடுமையாக எதிர்த்தது. தமிழ்நாட்டில் உள்ள பல கார்ப்பரேட் மருத்துவமனைகள் மிக குறைந்த ஊதியத்தில் கொத்தடிமை போல் செவிலியர்கள் வந்து பணியாற்றிய பொழுது அதற்காக எங்களுடைய சங்கம் போராடியது. சென்னையில் வந்து பல கார்ப்பரேட் மருத்துவமனைகள், கோயம்புத்தூரில் பல கார்ப்பரேட் மருத்துவம் மிக குறைவான ஊதியத்தில் வெறும் 6000 ரூபாய் சம்பளத்தில் பணியமர்த்தினாங்க. அப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுக்க மறுத்தாங்க. அப்படிப்பட்ட போக்கில் எடுத்து நாங்கள் போராடணும். அப்போ அதெல்லாம் எடுத்து போராடின பொழுது அரசில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய செவிலியர் எங்கள்கிட்ட வந்தாங்க. அப்போ அந்த அடிப்படையில் முதல்ல தமிழ்நாடு அரசு ஒப்பந்த செவிலியர் சங்கத்தை 2012 நாங்கள் துவங்கினோம். தா பாண்டியன், ஏஎம் கோபு, எஸ்எஸ் தியாகராஜன், நல்லக்கண்ணு போன்ற தலைவர்லாம் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த சங்கம் உருவாக்கப்பட்டு தொடர்ந்து போராடியதன் காரணமாக ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் வந்து பணி நிரந்தரம் செய்யப்பட்டது. மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க தீபாவளி டைமில் ஒப்பந்த செவிலியர் பணி நிரந்தரம் செய்யணும்னு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம். எந்த விதமான கெடுபிடியும் காட்டாமல் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி ஏறத்தாழ 2000 பேர் பணி நிரந்தரம் செய்தாங்க. அற்புதம். அந்த சாதனை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அப்போ இது போன்று பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஒப்பந்த முறையே கூடாது என்பதை எங்களுடைய கருத்து. இந்த செவிலியருடைய கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை. உடனடியாக அவர்கள் அனைவருமே, ஏன்னா திமுகவுடைய தேர்தலுக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஒப்பந்த அடிப்பில் பணியாற்றக்கூடிய அனைத்து செவிலியர்களையும் மருத்துவர்கள் பணி என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் திமுக அரசாங்கம் ஆட்சி முடிய போகிறது. அதுக்கு முன்பாக அனைத்து செவிலியர்களையும் மருத்துவர்களையும் மருத்துவத்துறை பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது டாக்டர் நிறைய பேசுவோம். இப்போ நீங்கள் என்ன நாள் முடிய போகிறது? ஒப்பந்த பணியாளர்களில் இந்திய கம்யூனிஸ்டுடைய இது கிடையாது. அதை மாதிரி எல்லா விஷயங்களும் பெரும்பெரும் ஹாஸ்பிட்டல் கட்டப்படுகிறது, மருத்துவர்கள் இல்லை. டாக்டர் பெருமாள் பிள்ளை போன்ற போராட்டங்கள், நீங்கள் போராட்டங்கள், பாதிக்கப்பட்டிருக்கிற பாலாஜியை முழுமையாக ஒதுக்கிட்டார்கள். அவர் தவறே செய்யலை, ஆனால் அவர் தவறு செய்ததாகப்பட்டது. இப்போ என்ன துறை? இப்போ அரசு மருத்துவர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. சென்ற ஆட்சி காலத்தில் காலமுறை பதவி உயர்வு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து முன்வைத்தும், அரசு மருத்துவமனையில் வரக்கூடிய குறிப்பாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையாக வைத்தும், மருத்துவர்களை குறைக்கக்கூடாது என்ற கோரிக்கையை வைத்து தான் போராட்டம் பண்ணாங்க. பே பேண்ட் 4 at 12 years சர்வீஸில் வேலையில் சேர்ந்ததுலேருந்து 12வது ஆண்டு அந்த ஊதியப்பட்டை 14 வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் முக்கியமான கோரிக்கை. ஆனால் அன்றைய அரசு அதை நிறைவேற்றவில்லை. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு போராடிய அந்த டாக்டர்கள் உண்ணாவிரதம் அந்த இடத்துக்கே சென்று திமுக ஆட்சி வந்ததும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னார். அது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஆனால் இதுவரை இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்பது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு டாக்டர் வழங்குகிறது. அதுபோல் தமிழ்நாட்டில் பல் மருத்துவர்கள் கிட்டத்தட்ட 565 பேர் ஒப்பந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் பிஎஸ்சியில் பணியாற்றுகிறார்கள். 15 ஆண்டு 20 ஆண்டா இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. ஆனால் திமுக தேர்தலில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் பணி நிரந்தரம் செய்வோம் இருக்குது. அவர்கள் மிகுந்த வேதனையோடு இருக்காங்க. வருகின்ற 28ஆம் தேதி அவர் உண்ணாறு நிலை அறப்போராட்டம் நடைபெற உள்ளது. அப்போ வந்து அதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா கொசு ஒழிப்பு பணியாளர்கள், அவர் நீண்ட கால கோரிக்கை வந்து சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும், எங்களை வந்து மருத்துவத்துறையின் கீழே கொண்டு வர வேண்டும், எங்களை வந்து உள்ளாட்சி அமைப்புகள் கீழே பணி நியமனம் செய்கிறாங்க, ஆனால் வேலை செய்ய வைப்பது மருத்துவத்துறையில். எனவே ஒரே துறையின் கீழ் கொண்டு வந்து மருத்துவத்துறையின் கீழ் கொண்டு வந்து எங்களுக்கு வந்து சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும், பணி பாதுகாப்பு வேண்டும், பணி நிரந்தரம் வேண்டும் சொன்னாங்க. ஆர்சிஹெச் தூய்மை பணியாளர்கள் வெறும் 1500 ரூபா மாத தொகுப்பூதியமே வாங்குறாங்க. மிக மோசமான வாழ்நிலையில் இருக்காங்க. நாங்கள் தொடர்ந்து போராடியதன் காரணமாக இப்போ வந்து அதில் ஒரு 800 பேருக்கு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மாற்றி 20,000 ரூபா மாத ஊதியம் வரக்கூடிய அளவில் அந்த அரசு செய்திருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் எஞ்சிய தொழிலாளர்கள் வந்து வெறும் 1500 ரூபா மட்டும்தான் மாதந்தோறும் வாங்குறாங்க. மிக மோசமான நிலைமையில் இருக்காங்க. சென்ற ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏப்ரல் மாதம் பேசுகின்ற பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவருடைய தொகுப்பூதியம் 5000 உயர்த்தப்படும் சொன்னாங்க. இதுவரை 5000 ரூபா தொகுப்பூதியம் வழங்கப்படவில்லை. மிகப்பெரிய பாதிப்பில் இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு வந்து ஆஷா தொழிலாளர்கள் அவர்களுக்கு வந்து கேட்கக்கூடிய கோரிக்கை வந்து அரசு நிறைவேற்றவில்லை. கேட்டால் அவங்களுக்கு வந்து நீங்களெல்லாம் தேசிய சுகாதார இயக்கத்தின் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கீங்க, அது மாதந்தோறும் அரசு உங்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட போக்கு வந்து மருத்துவத்துறை இருப்பது வந்து மிகுந்த வருத்தத்தை வேதனைக்கிறது. குறிப்பாக அந்த செவிலியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொரோனா காலகட்டத்தில் அரசாங்கமே கட்டாயப்படுத்தி எம்ஆர்வி தேர்தலில் வெற்றி பெற்று காத்திருப்போராக இருந்தவர்களை உடனடியாக வேலைக்கு கூப்பிட்டாங்க. நீங்கள் வேலையில் சேராவிட்டால்
எந்த ஒரு காலகட்டத்திலும் உங்களுக்கு வேலை அரசு வேலைக்கு வழங்க மாட்டோம். 2020 மிரட்டின அடிப்படையில் உடனே வந்து பணியில் சேர்ந்தாங்க. இதனால் பல பேர் டைவர்ஸ் ஆகி போச்சு, பல பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனை, ஏராளமான சிக்கல், அந்த மாதிரிலாம் பல பேருக்கு கருச்சிதைவு இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுச்சு. மிகுந்த மன உளைச்சலோடு அவங்க வந்து சேர்ந்தாங்க. ஏன்னா மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய நோக்கத்தோடு தான். ஆனால் அவ்வாறு சேர்ந்தவர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க. சார், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அவர்களுக்கு வாய்ப்பு வந்திருக்குல்ல. அதான் பணி நீக்கம் மீண்டும் பணி வழங்க வேண்டும் சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகு கூட அவங்க வந்து அரசாங்கம் அதை கேட்கல. எனவே தான் தொடர் உண்ணாவிரதம் இருந்தாங்க. 2 நாள் தொடர் உண்ணாவிரதம், அதாவது சாகுவரை உண்ணாவிரதத்தை இரவு பகலாக நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டை பக்கத்தில் மேற்கொண்டாங்க. 2வது நாள் பேச்சுவார்த்தை நடத்தி அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 800 பேர் அளவுக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டது. ஆனால் மீதி உள்ளவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வரை பணி வழங்கப்படவில்லை. அப்போ அந்த பணியை வந்து வழங்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இது போன்று ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அரசிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவங்க திரும்ப நாங்கள் வந்து அரசிட்ட நிதி இல்லைன்னு காரணத்தை சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா, நீங்கள் வந்து மருத்துவ காப்பீடு மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் 1200 கோடி ரூபாயை வந்து நீங்கள் வாரி வழங்குறீங்க இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட. அந்த பணம் பெரும்பாலும் தனியார் மருத்துவமனைகிட்ட போகுது. அப்போ அந்த பணம் இருந்தாலே போதும், எல்லா பணியாளர்களையும் நிரந்தரப்படுத்த முடியும், எல்லோருக்கும் ஊதியத்தையும் உயர்த்த முடியும். 1200 கோடி ரூபாய் சாதாரண அமௌண்ட் இல்லை. அப்போ அதை நேரடியாக மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் செலவு செய்வதன் மூலமாக எல்லா ஒப்பந்த பணியாளர்களும் இப்பொழுது உள்ள செவிலியர்கள் உட்பட அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய முடியும். அதை செய்யலை. அது போல் வாரி தனியாருக்கு வழங்கக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. இது ஏற்படுவதில்லை. எனவே மருத்துவ காப்பீட்டை வந்து அரசு மருத்துவமனை நடைமுறைப்படுத்துவதையும் படிப்படியாக குறைத்து, அதேபோல் தனியாருக்கு வந்து அதிகமாக நிதி போகிறதையும் தடுத்து நிறுத்தி அரசு மருத்துவமனையில் மேம்படுத்த வேண்டும், அங்கே உள்ள பணியாளர்கள் நிரந்தரப்படுத்தணும்னு சொல்கிறோம். அதை வந்து அரசு உடனடியாக செய்யணும். அதுக்கடுத்து திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் திருச்சியில் பேசிட்டு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்ப, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மருத்துவத்திற்கும் கல்விக்குமான நிதி ஒதுக்கீடு இப்பொழுது எவ்வளவு இருக்கிறதோ அதை விட 3 மடங்கு உயர்த்தும்னு சொன்னாங்க. பாருங்க, அதையும் செய்யவில்லை. கல்விக்கு 1.5 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கணும். அந்த நிதி ஒதுக்கீட்டை அதிகப்படுத்தியிருந்தால் தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையில் ஒப்பந்தம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது, எல்லாரையும் பணி நிரந்தரம் செய்திருக்கலாம். எனவே அரசு அதிலையும் கவனம் செலுத்த வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். அதே சமயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதற்காக இந்த ஆட்சி போகணும்னு நாங்கள் சொல்லல. மீண்டும் திமுக ஆட்சி வரணும்னு சொல்றோம். ஏன்னா மதவாத சக்தியில் தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது, மதவெறி சக்தியில் ஆட்சி வரக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் இது வேற அது வேற. அதாவது இது இந்த கோரிக்கைகளுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் தொடர்ந்து போராடும் இருங்க சார் சொல்றாங்க. இந்த பிரச்சனை மூல காரணமே பிஜேபி தான், நீங்க மறந்து விடக்கூடாது. இந்தியாவிலேயே ஜிடிபியில் 6% மக்கள் நலத்துக்கு ஒதுக்கணும் சார். ஆனா இந்த அரசு எவ்வளவு ஒதுக்குது? தேசிய சுகாதார கொள்கையில என்ன சொன்னாங்க, ஜிடிபியில் 2.5% ஒதுக்கணும்னு சொன்னாங்க. ஒன்றிய அரசு ஒதுக்கிடுச்சா? அப்போ ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கினா தமிழ்நாடு அரசு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் கூட இந்த கோரிக்கை நிறைவேற்றணும் என்ன தேவைப்படுது? அத்தியாவசியமாக நிதி தேவைப்படுது, எல்லாத்துக்கும் அப்படி தானே. ஆனால் அதே சமயத்தில் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்பதற்காக இங்கே வந்து பிஜேபியோ இல்லை பிஜேபியோட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியோ ஆட்சி வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் கடுமையாக அது இந்திய கம்யூனிஸ்ட் பார்வை. சரி, இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக இந்த கோரிக்கைகளை செவிலியர் உட்பட அனைவருடைய கோரிக்கை நிறைவேற்ற என்று கூறுகிறோம். திமுக அரசுடைய இந்த செயல்பாட்டில் குறைபாடு இருக்குது, மாற்றுக்கிறது கிடையாது. பெரிய குறைபாடு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, குறைபாடு இருக்குது. அப்போ வந்து இந்த போக்கு மாற்றப்பட வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்து ஃபாசிசம் தான். இந்தியாவில் ஃபாசிசம் வருவதற்கான ஆபத்து இருக்கிறது. எனவே தான் ஜார்ஜ் டிமிட்ரோ, சர்வதேச கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவரான அந்த ஜார்ஜ் டிமிட்ரோ அவர்கள் ஃபாசிசத்தை வரையறுத்து மிக மோசமான ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட்னு சொன்னார். அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு அரசு அதிகாரம். எனவே அதை வந்து இந்தியாவில் வருவதை நம்ம அனுமதிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வருகின்ற பொழுது அதை தடுத்து நிறுவதற்கு ஐக்கிய முன்னணி என்பதை உருவாக்க வேண்டும் சொல்லி ஜார்ஜ் டிமிட்ரோ சொல்லியிருக்கின்றார். எனவே அந்த அடிப்படையில் தான் திமுக அரசு மீது பல்வேறு விமர்சனம் இருந்தாலும் கூட, திமுக அரசுடைய தொழிலாளி உறவு போக்கை நாங்கள் வந்து எதிர்த்தாலும் கூட, இன்றைக்கு இந்தியாவில் ஃபாசிசம் வரக்கூடாது என்பதனால இந்தியாவில் ஜனநாயக சக்தியில், மதச்சார்பற்ற சக்தியில், இடதுசாரி சக்திகள் அனைத்தும் ஒரு பரந்துபட்ட மேடையை உருவாக்க வேண்டும் நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து இந்த அணியில் இருக்கின்றோம். ஒரே ஒரு கேள்வி. எனவே மீண்டும் ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. மீண்டும் திமுக ஆட்சி வரும், திமுக ஆட்சி நாங்கள் போராடுவோம். பொது உடைமைவாதிகள் பெனாட்டிக்ஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாசிசத்தின் ஒரு பக்கம் இருக்கிறது என்று சொன்னாலும் ஊழல்களை சகித்துக் கொள்கிறீர்கள், திறமையற்ற ஆட்சி சகித்துக் கொள்கிறீர்கள், குடும்ப ஆட்சியை சகித்துக் கொள்கிறீர்கள், வன்முறை, பாலியல் பலாத்காரம், சட்டம் ஒழுங்கு எல்லாவற்றிலும் குறை இருக்கிறது. We have a lot of appropriate evidence. நாங்கள் சகித்துட்டு சும்மா இல்லைங்க, போராடுறாங்க. அதைத்தான் கேட்குறேன். இப்போ நிற்கிறது யார்? இடதுசாரியில் தான் களத்தில் நிற்கிறோம். இந்த செவிலியர் போராட்டம் கூட யார்? இடதுசாரியில் லீட் பண்ணுறாங்க. நாங்கள் சும்மா வந்துட்டோம். இப்போ நீங்கள் பேசுறீங்க, எதை வச்சு பேசுறீங்க? இடதுசாரியில் போராடுவதை வச்சு நீங்கள் பேசுறீங்க. அப்போ எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸே கிடையாது.
திமுக அரசுடைய தொழிலாளி உறவு போக்குல காம்ப்ரமைஸே கிடையாது. சாம்சங் பத்தி சொன்னாரு, யார் போறான்னா சரி. சிஐடி தானே போறான்னு. ஐயாட்ட கேட்டுறேன். அதே போல இன்றைக்கு டாக்டர். நீங்க காவல்துறை போங்க, சரி. காவல்துறையில வாரந்தோறும் போய் கடிதம் கொடுக்கறதுல அதிகமான வந்து அனுமதி போறது அனுமதி வாங்க எங்க சங்கம். உங்க போராட்டத்தில் எங்க குறை சங்கம், சொல்லல. எங்க கட்சி தான். ஆனாலும் சகித்துக் கொள்கிறீர்கள் ஏன்னா அப்படிங்கறத ஏன்னா நாங்க காரணம் right, அது சொல்றோம். சொன்னீங்க. இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து பாசிசம். அதை பார்க்க அவங்க தவறாங்க. இளந்தமிழ் சார் ஒரு அதை அரை பார்க்க அவங்க தவறாங்க. நிமிஷம் ஒரு 30 செகண்ட்ல அதை பார்க்கணும்ல. ஐயா. பிஜேபி ஆட்சியில் நீடிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்தியாவில் வந்து போராடி பறிபோது 44 தொழிலாளர் சட்டங்களை, நல சட்டங்களை 4 சட்டத்தொகுப்புல மாத்தியது யாரு? பிஜேபி. Right. அதே போல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி திட்டம், அந்த பேரை சரி, மாத்திட்டாங்க. எடுத்துக்கிறேன். அந்த திட்டத்தை சார், நீர்த்து சொல்லுங்க, போறது. இளந்தமிழ் மிக சார், மோசமான தொழிலாளர் சார், இளந்தமிழ் சார், உங்களுடைய சட்டம் பதில். தானே.